அம்மா பேச்சி அம்மா பார்வதியா பிறந்ததாலே பார்வதியால் என்னை சொல்லி குழந்தைக்கு பார்வதியால் என்னை சொல்லி அவன் பாங்குடனே பெயர் கொடுத்து பார்வதியால் என்று சொல்லி அந்த பாங்குடனே பெயர் கொடுத்து தார் உலகமெல்லாம் பெயர் விளங்கும் அந்த தண்டையார் உலகமதிலை ஆனால் மரவர் உலக மாணிக்கங்களுக்கு அழகு ஐநார் தேவர் அவர்களுடைய திருவையற்றி ஐநார் தேவர் அவர்களுக்கும் பேச்சியம்மாள் அவர்களுக்கும் பார்வதியுடைய மறு அவதாரமாக யார் வந்து பிறந்திருக்கா பிறந்தது ஒரு பெண் குழந்தைக்கு பிறந்தது ஒரு பெண் குழந்தைக்கு பார்வதியால் என்று பெயரை கொடுத்து அந்த தண்டையார் குளமதியிலே என் தாயான பார்வதியால் அவர் எப்படி வளர்ந்து வருகின்றார் தாளாட்டி சீராட்டி தாளாட்டி சீராட்டி தாயமுருவம் பாலூட்டி தாளாட்டி சீராட்டி தாயமுருவம் பாலூட்டி ஓராட்டி உரக்காட்டி உத்தரமியால் வளர்த்துவாரார் ஓராட்டி உரக்காட்டி உத்தரமியா வளர்த்துவார் அழகுமாறு பார்வதியா அன்னையார் குணமதியே அன்னையார் குணமதியே என்னன் தந்த வளர்ந்துவார் பார்வதி அம்மாள் தரையிலே விட்டோமானால் தண்டை கால்கள் நோகும் என்று பூமியிலே விட்டோமானால் பொற்பாடு நோகும் என்று அழகும் அங்கு இந்த பார்வதியா அதே வளர்ந்து வருகிறார்கள். என்ன வளர்ந்து வருகிறார்? தோளையிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடைபரத்தி மாரதிலே தொட்டில் கட்டி குழந்தைக்கு மடியதிலே நடை வளர்த்தி அந்த வந்தையாகப்பட்ட அந்த ஐநார் தேவர் மனைவி பேச்சி அம்மாள் அவர்கள் என் தங்க முதல் இந்த பார்வதி அம்மாளை தாளாட்டி சீராட்டி தாயமுதம் பாலூட்டி அப்படியே வளர்த்து வருகின்றார். மேலும் எப்படி வளர்த்துவாரா? ஜாதம் போட்டால் வாரி உங்க சாதம் போட்டால் வாரி உங்க ஜாதம் வைத்தால் எதுக்கு உங்க சாதம் வைத்தால் எடுத்து உங்க அங்க கும்பால
உத்தமிய வளர்த்துவார் அம்மா அப்படியே வளர்த்து வருகிறார்கள். வளர்த்து வரும்போது தாய் பேச்சி அம்மாளுக்கு ஒரு வயதிலே வந்து விளையாடுவார். எழுந்தரித்து ஓடிடுவார். 3 வயதிலே முடியறைக்கு காது குத்தி காது குத்தி கிடக்கும் என்றால் கைக்கு தங்க வளையலிட்டார். மேல் முருகு முன்னாலே எடுக்கெடுக்க மோதிரமா யாருக்கு சுப்பிரமணியபுரம் அதிலே ஆமா கணபதி தேவர் பெற்ற மக்கள் ஆமா அண்ணன் நம்பி 8 பேர்களிடத்திலேயும் சேர்ந்து நிலைய வாங்கி அதாவது ஆமா கணபதி பாண்டியன் அவர்களுடைய பட்டா இடத்திலே சேர்ந்து நிலைய வாங்கி அண்ணன் நம்பி 8 பேர்களிடத்திலேயும் கோயில் விடைவிழா வாங்கி கொண்டிருக்காளே ஆமா என் அழகு பார்வதி அம்மாளுக்கு ஆய தம்பாசி பந்தன் தங்கத்தாளே அரணாக்கொடி மேல் முருகு பொன்னாலே விடுகெடுக்க மோதிரமா ஆளுமிஞ்சி பொன்னாலே கல்கரடு மோதிரமா கட்டளகி பார்வதி அம்மாளுக்கு அப்படியே வளர்த்து வருகின்றார். வயது என்னாச்சு 4 வயதாச்சு நடந்தோடும் பிராயமாச்சு 5 வயதாச்சு என அழகு மங்கை பார்வதி அம்மா 5 வயதிலே அரிய கல்வி படிக்க வைக்க வேண்டும் என்று தாயான பார்வதி அம்மா வயதோ 10 வயதாச்சு 10 வயது மட்டும் பல கலைகளையும் படித்தார். தாய் பார்வதி அம்மாளுக்கு வயது 16 வயதாச்சு 16 வயதிலே பரவர்குல மாணிக்கங்களை காக்க வந்த மங்காத புற்றழகி இந்த மாய பார்வதி அம்மா எப்படி இருக்காங்க பாருங்க. எப்படி இருக்கிறார்கள் பூத்து நிறைந்திருக்கிறார் புஷ்பவதி பெண்ணானா அப்படின்னா என்னம்மா? அப்படி என்றால் அதாவது அப்படின்னா பெரிய மனுஷி ஆயிட்டாங்க. ஆமா அதுவரைக்கும் குழந்தையாக இருந்த என் தாய் பார்வதி அம்மா குமரி என்ற பட்டத்தை அடைந்தார். குமரி பருவமாயி தாயான பார்வதி அம்மா எப்படி இருக்காங்க பாருங்க. எப்படி இருக்கிறார்கள் மல்லி மலர் பூத்ததை போல் பூத்ததை போல் பூத்திருக்கா பார்வதி அம்மா 16 வயதிலே பூத்து நிறைந்திருக்கிறார். புஷ்பவதி பெண்ணானா ரோஜா பூ பூத்ததை போல் ராஜாத்தி அவர் பூத்திருக்கிறார். மல்லிகை பூ பூத்ததை போல மாய பார்வதி அம்மா பூத்திருக்கிறார். அல்லி பூ பூத்ததை போல அருங்கிளியால் பூத்திருக்கிறார். முல்லை மலர் பூத்ததை போல் இந்த முதுகுளரால் பூத்திருக்க
அப்படி பூத்திருக்கும் போது பூத்து நிறைந்திருக்கிறார் புஷ்பவதி பெண்ணானாள் புஷ்பவதி பெண்ணானாள் ஆனால் என் தாயி 16 வயதில குழந்தை பட்டமாரி குமரி பட்டமாகி 16 வயதில என் தாயான பார்வதி அம்மா என்ன அழகா இருக்காங்க இருக்கிறார்கள் கண்ணுக்கு கண்ணழகி ஆமா காது மூக்கு செவியழகி சொல்லுவாங்க என்னையா அழகுன்னா அழகு ஆமா அப்பேற்பட்ட அழகு எப்பேற்பட்ட அழகா இருக்காங்க அப்பேற்பட்ட அழகா இருக்கிறார்கள் தாய் பார்வதி அம்மா தந்தையார் குலத்திலே ஐநார் தேவர் அவர்களும் பேச்சு அம்மாள் அவர்களும் பெற்றெடுத்த செல்வம் சுப்பிரமணியபுரத்தை காக்க வந்த என் சொல்லழகி இந்த பார்வதி அம்மா என்ன அழகா இருக்காங்க பாருங்க அழகா இருக்கிறார்கள் சூரியற்கு ஆனாலும் சுற்றி வர கருப்பு கொண்டு நல்ல தண்ணீரிலும் வயறு கருப்பு கொண்டு ஆற்று நல்ல தண்ணீரிலும் அடியில் கொஞ்சம் கருப்பு கொண்டு ஓடுகின்ற தண்ணீரிலும் மணல் கருப்பு கொண்டு கரையுடல் கருப்பொழிய பார்வதியா தன்னை ஒரு கருப்பும் இல்லை பார்வதியா தன்னை ஒரு கருப்பும் இல்லை அம்மாளுக்கு கொஞ்சம் கருப்பு உண்டு எழுமிச்சம் கனியானாலும் எல்லளவு கருப்பு உண்டு ஒருவரெண்டும் கருப்பொழிய பார்வதியா ஒருவரெண்டும் கருப்பொழிய பார்வதியா அவளுக்கு பெண்ணை ஒரு கருப்பும் இல்லை அவளுக்கு பெண்ணை ஒரு கருப்பும் இல்லை பார்வதிக்கு பிள்ளை கையடியில அவளுக்கு வெளிபுருவம் தன்னாளகா பரவன் தங்கை பார்வதிக்கு ஏறு நெற்றி புருவங்களும் 2 கண்ணு சிவந்த முகம் ஓர நல்ல விழிகளையும் பார்வதியா நல்ல விழிகளையும் பார்வதியா முத்து பல்லடையம் பார்வதியம்மா முத்து பல்லழகிய பார்வதியம்மா Yeah.
கோலவர்ணத்தியாமல்களா கோலவர்ணத்தியாமல்களா அம்மையான பார்வதியாள உடனே ஆதிசக்தி அவதரித்தாள உடனே ஆதிசக்தி அவதரித்தாள உடனே பார்வதி அம்மா என்ன அழகா இருக்காங்க, அழகா இருக்கிறார்கள். ஆற்றல் தண்ணீரிலோ அடியில் கொஞ்சம் கருப்பு உண்டு, அடியில் கொஞ்சம் கருப்பு உண்டு. ஓடுகின்ற தண்ணீரிலே உள்மணல் கருப்பு உண்டு, உள்மணல் கருப்பு உண்டு. தாயான பார்வதி அம்மாளுக்கு புண்ணிமுத்து ஆனாலும் குருக்கே கொஞ்சம் கருப்பு உண்டு, குறுக்கே கொஞ்சம் கருப்பு உண்டு. எழுமீச்சங்கடியானாலும் எல்லளவு கருப்பு உண்டு, எல்லளவு கருப்பு உண்டு. தாயான பார்வதி அம்மாள் பார்வதி அம்மா தலையோ கருப்பொழிய தன்னே ஒரு கருப்பமில்லை, ஒரு கருப்பும் இல்லை. ஒருவர் ரெண்டும் கருப்பொழிய பின்னே ஒரு கருப்பமில்லை, ஒரு கருப்பும் இல்லை. யாருக்கு யாருக்கு? இந்த பார்வதி அம்மாளுக்கு பார்வதி அம்மாளுக்கு அள்ளி தெளித்தது போல 5 தேமல்களா, 5 தேமல்களா, கோரி தெளித்தது போல கோலவர்ண தேமல்களா, கோலவர்ண தேமல்களா, 10 விரலழகும் பயத்தனத்து செயல் போல, பயத்தனத்து செயல் போல, 5 நல்லழகும் அவரணத்து செயல் போல, அவரணத்து செயல் போல, ஆதிசக்திக்கு அடுத்த அவதாரமாக அவதரித்திருக்கக்கூடிய ஆமா என் அழகு வங்கை இந்த பார்வதியார். பார்வதியா அப்பா என்ன அழகுன்னா அழகு, அப்பேற்பட்ட அழகு, அப்பேற்பட்ட அழகு. பெண்ணுக்கு பெண் அழகி, ஆமா ஏழை மயில் அழகி, ஏழை மயில் அழகி. சொல்லுவாங்க என்ன அழகு இருக்க இடத்துலதான் ஆபத்து இருக்குமா. ஆமா அழகினால் என்ன அழகுன்னா அழகு, அப்பேற்பட்ட அழகோடு அழகோடு என் தாய் பார்வதி அம்மா இந்த பார்வதி அம்மா மேலும் என்ன அழகாக இருக்கிறார்கள், என்ன அழகாக இருக்கிறார்கள். யாரு இந்த சுப்பிரமணியபுரத்தை காக்க வந்த என் பார்வதி அம்மா இந்த பார்வதி அம்மா கணபதி தேவர் பெற்ற மக்களிடத்திலே ஆமா அண்ணன் தம்பி 8 பேரிடத்திலேயும் நேர்ந்துகளை வாங்கி நேர்ந்து நிலைய வாங்கி ஆடி மாசம் அழகு வெள்ளிக்கிழமை என்று வெள்ளிக்கிழமை என்று கோயில் விடைவிழா வாங்க வந்த என் கோவக்காரி இந்த பார்வதி அம்மா என் கோவக்காரி பார்வதி அம்மா என்ன அழகா இருக்காங்க பாருங்க, என்ன அழகாக இருக்கின்றார். அழகிகள் டோயிடையாள சோடுக்கு கடங்கது அழகு பார்வதி இடையல கட்டியில கால் கடங்கது கட்டி பார்வதி காலோ அம்மா முகத்தினோடு பார்வதியா 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 பார்வதியா
ஆதியினோடு திருவடகம் ஆதிசக்தி பார்வதியை போலையல்லோ தாயாரே பார்வதியா 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 உடனே வளர்ந்து வார வளர்ந்து பார்வதியா அழகா இருக்கிறார்கள். சேலை கட்டும் இடையிலும் சிற்றுடுக்கு கடைந்தது போல் ஆளிலே அடிவயறு தன்னழகும் கட்டிலுக்கால் கடைந்தது போல் காலழகு தன்னழகா முன்னழகும் பின்னழகும் முகத்தினுடைய திருவழகும் முன்னழகை கொண்டவர்கள் மோகிப்பார் 1000 பேர் பின்னழகை கண்டவர்கள் பின்தொடர்வார் 1000 பேர். அப்பா ஆமா அழகு அழகு அதெல்லாம் அழகு அதெல்லாம் அழகு. ஆமா பெண்ணுக்கு பெண் ஆசை கொள்ளும் பேரழகி இந்த பார்வதி அம்மா அப்படி ஒரு அழகோட இருக்கும் போது ஆமா என் தாய்க்கு ஆமா அதாவது 16 வயதிலே பக்குவதி பெண்ணாயி ஆனா பருவ மங்கை பட்டமடைந்து இந்த பாரதி அம்மாள் இருக்கும் போது என் தாய்க்கு பொல்லாத காலமானது சொல்லாமல் கொள்ளாமல் வருகிறது அம்மா. அதாவது அப்பா அம்மா இடத்திலே என் அழகு மங்கை பார்வதியா பெற்ற பிள்ளைய கண் இமை காப்பது போல அப்படியே வளர்ந்து வருகிறார். என்ன தவம் இருந்து பெற்றெடுத்த பிள்ளை அதிலையும் ஒரே ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை சொல்லுவாங்கல்ல. என்னையா அந்த காலத்துல ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா இப்போ பெண் குழந்தை பிறந்தாதான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எதுக்கு? ஏன்னா பெண்களை தானே நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அப்படி இல்லம்மா, எதுக்கு எடுத்தாலும் பெண்களுக்கு தான் முன்னுரிமை. ஆமா, அப்படிங்கிற பெண் குழந்தை இருந்தா தான் நமக்கு நாளைக்கு கஞ்சி கிடைக்கும். கடைசி காலத்துல பெண் குழந்தைங்க தான் நம்மளை காப்பாற்றும் என்று என் தாயான பேச்சி அம்மா இந்த அருமை மகள் பார்வதியை வளர்த்து வரும் பொழுது என் தாய்க்கு வயது என்னாச்சு? 16 வயதிலே பக்குவதி பெண்ணாகி இருக்க அந்த காலத்துல சடங்கான உடனே கல்யாணம் முடிக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல என் தாய் இந்த பார்வதி அம்மாளுக்கு காலம் வந்து சேர போறாங்க கல்யாண ரூபத்திலே. யாருக்கு? கொள்ளாத காலம் கொல்லாமல் வருகிறது. அது எந்த நாட்டில் இருந்தம்மா? இந்த நாட்டிலே இருந்து அண்டையார் குலத்திலே நயினார் தேவர் பேச்சி அம்மாள் பெற்ற மகள் இந்த பார்வதி அம்மாள் அங்கு வளர்ந்து வர அது எந்த நாடு? நாடு நல்ல நாடு. ராவணர்கள் போடும் நாடு. கோடை மழை பொழியும் நாடு. குமளையத்தில் பெயர் விடாங்கோ குமளையத்தில் பெயர் விடாங்கோ அழகி கோபால சமுத்திரங்கள் அந்த கோபால சமுத்திரங்கள் இருக்கக்கூடிய
விளங்கும் பெயர் விளங்கும் அழகு அம்பா சமுத்திரம் தாலுகா ஆமா அம்பா சமுத்திரம் தாலுகாவிலே தாலுகாவிலே குவளையம் எல்லாம் பெயர் விளங்கும் பெயர் விளங்கும் கோபால சமுத்திரம் கோபால சமுத்திரம் கோபால சமுத்திரத்துக்கு அருகிலே ஆமா சொல் உலகமெல்லாம் பெயர் விளங்கும் பெயர் விளங்கும் சுப்பிரமணியபுரம் சுப்பிரமணியபுரம் இந்த சுப்பிரமணியபுரத்திலே இருந்து அதாவது ஆமா தாய் பார்வதி அம்மாளை பார்வதி அம்மாளை பெண் கேட்டு ஆமா அப்படியே வராங்க வருகிறார்கள் எங்க வருகிறார்கள் எங்க வருகிறார்கள் அங்கே தண்டையார் குலத்தை தேடி குலத்தை தேடி சுப்பிரமணியபுரத்திலே இருந்து தண்டையார் குலத்தை தேடி தாயான பேச்சியம்மாளிடத்திலே வந்து கேட்காங்க கேட்கிறார்கள் அம்மா உங்கள் மகள் உங்களுடைய மகள் இந்த பார்வதி அம்மாளை என்னுடைய மகனுக்கு நீங்கள் மாலையிட்டு தர சம்மதமா என்று தண்டையார் குலத்திலே நயினார் தேவர் அவர்களிடத்திலேயும் பேச்சியம்மாளிடத்திலேயும் கேட்டவுடனே அப்ப பார்த்தார் நயினார் தேவர் அவர்கள் பரவாயில்ல நம்ம மகளுக்கு ஏற்ற நேரத்துல சரியான நேரத்துல சரியான வரன் வந்திருக்கிறது என்று சொல்லி என் தாய் இந்த பேச்சியம்மாள் பெற்ற மகள் பார்வதி அம்மாளுக்கு கல்யாணம் என்று சொல்லி பந்தல்கள் அமைக்கிறார்கள் எப்படி அமைக்கிறார்கள் பந்தல் அலங்காரம் அதை கண்ட பார்க்கவே கல்யாண பந்தல் அலங்காரம் அதை கண்ட பார்க்கவே எல்லாம் வந்தாளித்தார் பந்தல் அலங்காரோ அதை கண்ட பார்க்கவே கல்யாண பந்தல் அலங்காரோ பார்வதி அம்மாளுக்கு என்ன நடக்கின்றது திருக்கல்யாணம் என்று 7 வண்டி சீர்கணங்களோடு தண்டையார் குளத்தில இருந்து வண்டி மாடு கட்டி நேர சுப்பிரமணியபுரத்திலே வந்து தாய் பார்வதி அம்மாளுக்கு திருக்கல்யாணம் எப்படி நடக்கின்றது பந்தல்கள் அலங்காரம் செய்து மரம் பிளந்து வாசல் எல்லாம் வந்தளிட்டார் ஏக்கு மரம் பிளந்து தெருவெல்லாம் வந்தளிட்டார் விளையால் தோரணமும் மகிமையுடன் தொங்க விட்டார் மங்கை பார்வதி அம்மாளுக்கு கல்யாணம் என்று அம்மாளுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம் இருந்தாலும் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகும் போது சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். கண்டிப்பா இருக்கும் நமக்கு ஒரு வாழ்க்கை அமைய போகின்றது நமக்கு குழந்தை குட்டியை பிறக்க போகுது. நாமளும் உற்றார் உறவினர்களை போல வயது பெண்களை போல நாமளும் சந்தோஷமா வாழ
போகின்றோம் என்ற ஆசையோடு ஆசையோடு என்ன கல்யாணம்ங்கிறது ஆமா ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட கல்யாணத்தை ஆமா என் தாயான பார்வதி அம்மாளுக்கு கல்யாணம் என்று அம்மாளுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம் ஆனா பின்னால் நடக்க போறது ஆமா பின்னால் நடக்க போறது அம்மாளுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த சுப்பிரமணியபுரத்திலே எங்க ஆய் பார்வதி அம்மாளுக்கு பந்தல்கள் அலங்காரம் செய்து மணப்பெண் அலங்காரம் செய்து கல்யாணம் நடக்கு மந்தையர்கள் 1000 பேர் வாழ்த்துறைகள் சொல்லுவார். மந்தையர்கள் 1000 பேர் வாழ்த்துறைகள் முழங்கி வாழ சங்கனாக உழைக்குவார். மங்கையோ கையெடுத்து கூட்டினார் பார்வதிக்கு குறவை போட மாநிலமோடு நடந்த மாங்கல்யம் கையெடுத்து பார்வதிக்கு திருப்பூர் பார்வதிக்கு கல்யாணத்தை முடித்து மணப்பெண்ணாக கல்யாணம் முடிந்த புதுமண தம்பதிகளாக தாய் பார்வதி அம்மா சுப்பிரமணிய பிரமதிர அரசிருந்து வாரா